வாயத்தர. என்னடி சொல்றாங்க? இன்னும் சாத வடிங்கிறான். என் பேர நீதாண்டா இப்படியாவது காப்பாற்றணும். டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு டாக்டர்? ஆந்திராவில சம்மர்ல அடிக்கிற வெயில் மாதிரி இருக்கு. மெர்க்குரி தெர்மாமீட்டர் கடைசி வரைக்கும் போயிடுச்சு. ராமானுஜம், இவனுக்கு நீ சாதம் வடிச்சு போடணும்ன்ற அவசியமே இல்லை. வாய்க்குள்ளார அரிசி கொடுத்தாலே போதும், வயிற்றுக்குள்ளார சாதமா மாறிடும். அன்னைக்கு நம்ம ராகவனை நீ சரியா சாப்பிடறதுல சரியா படிக்கிறதுல திட்டணும் இல்லையோ? ஆமா. அதனுடைய பிரதிபலிப்பு தான் அந்த அசுர தீனி. அதுக்காக இப்படியா ஒருத்தன் சாப்பிடுவான்? ஐயோ மாப்பிள்ளை, இப்ப ஒரு புலி ஒருத்தனை துரத்துறதுன்னு வச்சுங்கோ, அந்த பயத்துல தப்பிக்கணுமேங்கிற நோக்கத்துல பெரிய மதில் சோரை கூட தாண்டுவான் இல்லையா டாக்டர்? கரெக்ட். அப்படி நமக்கே தெரியாம நம்ம உள்மனசு வேலை செய்யறது பொறுத்தையாருக்கு புரியாது இல்லையா டாக்டர்? இதுவும் கரெக்ட். அப்படிப்பட்டவா நன்னா தூங்கிடணும் இல்லையா டாக்டர்? இதுவும் கரெக்ட். அதே மாதிரி நம்ம ராகவனுக்கு ஒரு ஊசியை போட்டு அவனை தூங்க பண்ணிட்டானே டாக்டர்? இதுவும் கரெக்ட். நீ எல்லாம் ஒரு டாக்டர்? எல்லாம் நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. வாய், நான் உங்க ஃபேமிலி டாக்டர் தான். அதுக்காக ஹோல் ஃபேமிலி சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்ணணுமா? சரி சரி, தொழில கவனிங்க. ராகவா, உட்காரு. ஏன் டாக்டர்? உனக்கு நான் இப்ப ஊசி போட போறேன். டாக்டர் ஊசி எல்லாம் வேணாம் டாக்டர், கொஞ்சம் சாதம் இருந்தா போடுங்க. டச்சி மம்மு. நோ, ஊசி தான் போடுவேன். நான் ஊசி போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயோ, நீங்க ஊசி போட்டு பழிக்க நானா கடிச்சேன்? நிறைய சாப்பிட்டா அதுக்காக ஊசி போடுவாங்களா? அப்படி பார்த்தா தேசி காசு தாத்ததுக்கு எவ்வளவு ஊசி போடணும்? இன்னும் ஊசியே போடல, அதுக்குள்ள ஏன்டா கத்துற? இல்ல, குத்தும் போது வலிக்கும், அப்ப கத்த முடியாதுன்னு தான் இப்ப கத்தினேன். என்னது இது? ஊசி மருந்து ராகவன் உடம்புல ஏறவே மாட்டேங்குது. டாக்டர் சொன்னா கேளுங்க, ஊசி மருந்து என் உடம்புல ஏறினா உங்களுக்கு தான் கஷ்டம். என்னடா சொல்ற? அப்புறம் உங்க இஷ்டம். லட்சுமி, நாம பெட்ரூமுக்கு போவோமா? ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? லட்சுமி, இதை வெளியில போட்டு ராகவா பெட்ரூமுக்கு போலாமான்னு கேட்க வந்தேன். ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. மருந்து கூட அது மாதிரி ஏதாவது மிக்ஸ் ஆயிட போகுது. ஏந்திரே, இப்ப நான் பெட்ரூமுக்கு போன உடனே 1ல இருந்து 10 வரைக்கும் நான் சொல்லுவேன். பின்னாலே நீ சொல்லிக்கிட்டே வரணும். அப்படியே சமத்தா தூங்கிடுவேன். தூக்கம் வந்துடுச்சு. வா வா, நம்ம பெட்ரூமுக்கு போவோம். வா 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 வா. சொல்லு. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7. அப்பாடா, ராகவன் தூங்கிட்டான். என்ன வியாதியா இருக்கும்? எனக்கு என்னடி தெரியும்? டாக்டர் வரட்டும், அவர் ரெண்டு கேட்போம். அப்பா, ராகவா, டாக்டர் எங்க? டாக்டர் உள்ள 1 2 சொல்லிட்டே தூங்கிட்டாரு. 1 2 3 4 5 6 7 7 7க்கு அப்புறம் அவருக்கு என்னவே தெரியல தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன், ஊசி மருந்து ஏன் உடம்புல போனா டாக்டருக்கு தான் கஷ்டம்னு. நீங்க யாரும் கேட்கவே இல்லை. அப்பா, நான் காலேஜுக்கு போயிட்டேன்ப்பா. அம்மா, இன்னும் கொஞ்சம் சாதம் வெடிச்சு வைமா. தாத்தா நீ சாப்பிடாத. தாத்தா நூலுக்கு மாஞ்சா போட்டு வை. ஓகே வாட்டா. டாக்டர் என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. மாப்பிள்ள, ராகவனுக்கு என்ன ஆச்சு? நன்னா தானே இருந்தான் அவன். என்ன, எனக்கு என்னமோ பயமா இருக்குது. திருப்பதிக்கு நடந்தே வரதா வேண்டிக்கோங்கண்ணா. சரி பெருமாளே, ராகவனுக்கு மட்டும் குணமாயிடுத்தா நான் திருப்பதிக்கு நடந்தே வரண்டா. சார், மிஸ்டர் ராமானுஜங்கிறது இவர்தான். எஸ், கேட்டுமட்டிவ். ஐ எம் ப்ரொஃபசர் வைத்தியநாதன். உங்க பையன் ராகவனுடைய பிசிக்ஸ் ப்ரொஃபசர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ராகவன் இப்பதான் காலேஜுக்கு போறான். அது தெரிஞ்சுதானே நானே இங்க வந்திருக்கேன். உங்க பையனை பத்தி தப்பா சொல்றேன், தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன், என்னாச்சு? நேத்துக்கு கிளாஸ்ல ஒரு 1 hour டெஸ்ட் வச்சேன் சார். சரி. அந்த 1 hourல உங்க பையன் பெரிய ரகலே பண்ணிட்டான். வழக்கம் போல காப்பக்கம் அரப்பக்கம் எழுதி கொடுத்துட்டானா? அப்படி இருந்தாலும் பரவாயில்லையே சார். இவன் பண்ணின ரகலையில மத்த பசங்களும் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. அவங்களாம் மயக்கம் தெளிவிச்சு வீட்டு அனுப்பிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு சார். மிஸ்டர் வைத்தியநாதன், கொஞ்சம் புரியும்படி சொல்றேன். சொல்றேன் சார். நேத்துக்கு பிசிக்ஸ்ல ஒரு 1 hour டெஸ்ட் வச்சேன்.
அந்த 1 ஹவர்ல உங்க பையன் ராகவன் 6500 பக்கம் எழுதியிருக்கான் சார். 1 ஹவர்ல 6500 பக்கமா? இதுவாது பரவாயில்ல சார். இதுல முதல் கொஸ்டின் ஒரு 1 வேர்ட் ஆன்சர் கொஸ்டின். அதுக்கு 4500 பக்கம் எழுதியிருக்கான். 1 வேர்டு தான். பெருமாளே, தாம இருந்து ஒரு பேரன் பிறந்தான். அவனை நீ இப்படி பண்ணிட்டேடாப்பா. நீ தாண்டாப்பா அவனை காப்பாற்றணும்.